நானே வந்து அப்பம்னா என்ன, என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணிச்சிட்டார்ல, உடலே அர்ப்பணிச்சிட்டார், ரத்தத்தை அனுபவிச்சிட்டார், எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டார்ல, அதான் அப்போ அவங்க என்ன எதுக்காக மேற்கோள் காட்டினார்னா, வெகு சிலருக்கு என்னுடைய முன் ஜென்மத்துல தொடர்புல இருக்கிறவங்களுக்கு அப்பத்தையும் மீனையும் நான் வந்து அவங்களுக்கு ஒரு உபதேசமா கொடுத்தேன். ஆனா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாம், எல்லாருக்கும் என்னையே கொடுக்குறேன். நானே அப்பந்தான் ஆகாயத்துல இருந்து வந்த என்னுடைய ரத்தமே நீங்க அந்த அந்த உயர்ந்த அந்த பானமா பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப எல்லாரும் மறுதளிச்சுட்டாங்க. கூட இருந்த சிஷியர்கள் கூட மறுதளிச்சுட்டாங்க. எப்படி இவரை போய் நம்ம அப்பமா பொசிட்டு சாப்பிட முடியுமா, என்ன சொல்ல வர்றாரு, இது எப்படி புரியும் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இப்ப நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், என்ன நீங்க சுட்டு சாப்பிடுவீங்க, அது வேற. இந்த காலகட்டம் வேற, சத்தியமா செய்வாங்க. இல்லைன்னா கதவை உடைச்சிட்டு வந்து கூட 2 பேர் செய்வான். ஏன்னா அந்த மாதிரி காலம். ஏன்னா சிலைய திருடுறாங்க கோயில்ல போய். அப்ப ஒரு மகான திருடுறது பெரிய மேட்ரு கிடையாது. புரியுதா? கூடு விட்டு கூடு பாயறது, புத்தகத்தை வச்சுட்டு போய் கூடு விட்டு கூடு பாய போறாங்க. புரியுதுங்களா? புத்தகத்தை படிச்சுட்டு ஒருத்தன் போறாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கு. நான் பழனியிலே சொன்னேன், ஒரு இன்சிடென்ட்ல இந்த மாதிரி 2 பசங்க போய் உயிரை விட்டுட்டாங்க. ஒரு மலைத்தொடர்ல போய் 2 பசங்க உட்காந்து 2 பேரும் கூடு விட்டு கூடு பாஞ்சுக்கன்னு சொல்லி 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இப்போ அந்த மலைத்தொடர்ல இருந்து ஃபாரஸ்ட் அதிகாரி, அரசாங்க அதிகாரி எல்லாம் தலையிட்டு அவங்கள 2 பேர்த்தையும் எடுத்துட்டு வந்து அதுக்கான எல்லா காரியத்தையும் பண்ணி அதை முடிச்சாங்க. அப்ப என்ன காரணம், அவங்க படிச்சிருக்க புத்தகத்துல இருந்து இந்த வேலையை பார்த்துட்டாங்க. புரியுதா? இப்ப இன்னைய காலகட்டத்துல நம்ம சொல்ல முடியாது. அன்னைய காலகட்டத்துல அவர் சொன்னாரு, அது அவங்களுக்கு புரியல. அதை விளக்கம் அவங்கள்ட்ட அவர்கிட்ட கேட்டிருந்தா அதுக்கு விளக்கியிருப்பாரு. அவர் அந்த விளக்கத்தை அவங்க யாரும் கேட்க முற்படலை. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, நான் என்ன கொடுக்க போறேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது. கடைசியில அவர் சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டார்.